விஜய் எலெக்ஷன்ல நிக்கிறத பத்தி நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்குங்க. ஆனா ஒரு பேரண்டாவும் ஒரு விமனாவும் எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. இத பத்தி யாருமே பேசல. ஸோ ஐ தாட் ஐல் ஷேர் இட் வித் யூ. ரெண்டு விஷயங்க. ஒன்னு, குழந்தைங்கள இருந்து ஒரு டீனேஜர்ஸும் கூட இல்ல ஜென்சி கிட்ஸ் இவங்க எல்லாருமே பாலிடிக்ஸ்ல இன்வால்வ்டா இருக்காங்க. நான் நிறைய வீடியோ பார்த்தேன். அதுல ஓட் ஒப்பீனியன் கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, என் பேரன் விஜய்க்கு போட சொல்றான் ஓட்டு, அதனால நாங்க இவ்வளவு நாள் டிஎம்கேக்கு போட்டுட்டு இருந்தோம், ஆனா இந்த தடவை என் பேரனுக்காக நான் விஜய்க்கு போட போறேன், என்னோட பொண்ணுக்காக நான் விஜய்க்கு போட போறேன் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸும் சொல்றாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் ஒரு அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸ் கண்டிப்பா விஜய் கொண்டு வந்திருக்காரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, என்ன மாதிரியான விமன் who don't much talk about politics, நான் அவ்வளவா பாலிடிக்ஸ் பத்தி பேச மாட்டேன், எனக்கு அவ்வளவா தெரியவும் தெரியாது. But then once Vijay declared that he's quitting his cinema and then being into politics, I really want to know what he is doing. அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது பாலிடிக்ஸை பத்தியும் தெரிஞ்சுக்கிறேன், மற்ற லீடர்ஸை பத்தியும் தெரிஞ்சுக்கிறேன், அந்த பார்ட்டிஸ் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் வந்துருச்சு. விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்றதை தாண்டி கண்டிப்பா விஜய்னால யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், கிட்ஸா இருக்கட்டும், என்ன மாதிரியான விமனா இருக்கட்டும், பாலிடிக்ஸ் பத்தியே யோசிக்காதவங்க எல்லாம் பாலிடிக்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்றது கண்டிப்பான உண்மைதாங்க.